ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காய் இரத்தம் சிந்தி மரித்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இந்த விசேஷித்த வெள்ளிக்கிழமையின் மாலை நேர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு எப்படியும் 8:20 ஆகிட்டு, சில நேரம் சரியாக இருந்தால் 8:20, 9 மணி 40 நிமிஷம் இருக்குது. 1 மணி நேரத்தில் என் நேரத்தில் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கடன் வாங்கி எனக்கு நேரத்தில் 20 நிமிஷம் போயிட்டு சந்தோஷம்தான். சரியா, வேலைக்கு தான் முடிச்சிடலாம். இன்னைக்கு எல்லோரும் சிலுவையை பற்றியே பாடினால எனக்கும் ஒரு ஆசை வந்துருக்கு, பார்ப்போம். சரியா, எனக்கு முன்ன ஒரு சின்ன வசனத்தை வாசிச்சுட்டு தேவ செய்திக்கு நேராக கடந்து போவதற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். அடுத்து நம்ம சிலுவையை பற்றி என்ன பண்ணுவோம் பேசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் அதோடைய 22வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 9:22வது வசனம், 2வது பகுதியை வாசிங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா? என்ன மொத்தமே சிம்பிளா 2 வார்த்தை. இந்த பிள்ளை சொன்னாலும் இப்ப திருப்பி சொல்லிடுவோம்னு நினைக்கிறேன். ரத்தம் சிந்துதல் இல்லாமல், இந்த பிள்ளை ஒண்ணு இல்லை மையம், ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. சொல்லு பாப்போம்மா, வேற என்ன பெருசா? சரி, நம்ம இப்ப சொன்ன திருப்பி சொல்லு பாப்போம். ரத்தம் சிந்துதல் இல்லாமல், நீ சொல்லுமா, நீ சொல்லு. நம்ம உடனே அப்படி நாங்கள் ட்ரை பண்றதே இல்லை. சரி, அதுக்கு மேல உள்ள எல்லாரும் சொல்லிடுவாங்க. சொல்ல முடியாத இல்லைன்னு கேட்கணுமே. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. எதுக்கு சொன்னா, அந்த சின்ன பிள்ளைகளே தெரிஞ்சுக்கிறது மாதிரி மிக எளிதான ஒரு வார்த்தை. அதுக்காக தான் அதை எல்லாரும் அதை காணாம படிச்சிருங்க. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. மன்னிப்பு வேணும்னா என்ன வேணுமா? ரத்தம் சிந்தணுமா? நம்ம மன்னிப்பு வேணும்னா மண்டியிடணும், இல்லை அப்பாலஜிஸ் எழுதி கொடுக்கணும். ஸ்கூலில் காலேஜில் அப்படி தானே அப்பாலஜி எழுதி கொடுத்தா மன்னிப்பு கிடைக்கும். இங்கே மன்னிப்புக்கு வேதம் சொல்லுது ரத்தம் சிந்தப்படணும். அதை குறித்து தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான கூடியைக்கு வந்திருக்கிறோம். இந்த வசனத்தை கொண்டு தேவன் நம்மோடு இருக்கிற குறுகிய நேரத்தில் பேசும்படியா யாவரும் தலைகளை தாழ்த்தி ஒரு ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு முன்னே நான் ஒரு சின்ன விஷயம், நிறைய பாட்டு தான் நம்ம இங்கே வந்து நேரத்தில் கேட்டேன். கிட்டத்தட்ட பேரக்குரிய 6:45 நான் வந்துட்டேன். அப்படிதான் நினைக்கிறேன். 6:45 இங்கே வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். சரி ஐயா, 6:45 வந்து 8:15 வரைக்கும் 1.5 மணி நேரம் ஒரு பாட்டு கச்சேரி மாதிரி பாட்டு கேட்டுருக்கு. அங்க போறியா வாரியா போறியா பாடுறியா பாடுறேன். சரி, அது முடிஞ்சுன்னு பார்த்தா எங்க ஆளுங்க வந்து பாட்டு. சரி, எப்படி? சரி, அது முடிஞ்சுன்னு பார்த்தா நம்ம பிசப்பாயம் பாட்டு. சரி, அவர் நம்ம ஆளும் பாட்டு, எல்லாரும் பாட்டு, நானும் பாட்டு. என்ன நம்மளும் விடக்கூடாது, நம்மளே என்ன பண்ணணும், ஒரு பாட்டு வரணும் முடிவு பண்ணிருக்கேன். யாவரும் தர்மையான வசனத்தை கொண்டு தேவன் பேசும்படியா தரைகளை தாழ்த்தி ஜெபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரலோகத்தின் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சொந்த குமாரன் என்றும் பாராமல் எங்களுடைய பாவங்களுக்காய் தந்தருளின எங்கள் பரிசுத்த பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தில் பிதாவின் மடியில் செல்லை பிள்ளையாய் விட்டிருக்கிறதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் பரலோகத்தின் மேன்மை விட்டு எங்களுக்காய் வந்த இரட்சகரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இப்பொழுது பிதாவின் சித்தத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் நல்லநாம மகிமைப்படும்படி அதிசயங்களை அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிற எங்கள் நல்ல பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே. சிலுவையின் நன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் நன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவையின்
கண்டதினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் சிலுவை என்னை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால் இளைப்படையாது மேலும் இளைப்படையாது மேலும் ஏழு பறந்தே வேகம் சிலுவை நிழலில் அருளின மணியா சாய்ந்திலை பாடிடுவே சிலுவை நிழலில் அருளின மணியா சாய்ந்திலை பாடிடுவே. ஆமென். அன்பின் பரலோகத்தின் தந்தையே, கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடையவர்களையா அடிமை உம்முடையவன், அடிமையை மறைத்து நீர் வழிபடுகிறார். ஆமென். அந்த வசனத்துல அந்த பகுதியை இருக்க கூட சொல்லுவோம், ரத்தம் சிந்தல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது. சரி, இது ஏன் இப்படி வேதத்துல எழுதியிருக்கு? இது எங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம பழைய ஏற்பாடு வேதாகமத்தை ரெண்டா பிரிக்கிறோம், அப்படித்தானே? ஒன்று பழைய ஏற்பாடு, இன்னொன்று புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்களுக்கு கொடுத்தது. ஏற்பாடுங்கிறது கட்டளைன்னு வைக்கலாம், பழைய கட்டளை புதிய கட்டளை. அது பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்களுக்காக கொடுக்கப்பட்டது, இது புதிய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்தவங்களுக்காக கொடுக்கப்பட்டது. லேவியராக முதற்கொண்டு நம்ம எங்க வாசிச்சாலும் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்துல பாவம் செய்தா பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு சில வழிகள், அந்த வழிகள் என்னன்னா பலி செலுத்தணும். ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுறதுனால பாக்ஸுக்கே ப்ராப்ளம் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். அது இந்தியில் சரி, விஷயத்துக்கு ஒரு வைப்பா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் வச்சிருக்காங்க. அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன சம்பவம், பாவம் செய்தால் அதுலேருந்து எப்படி விடுபட முடியுங்கிறதுக்காக தேவன் சில பிரமாணங்களை கொடுத்துருந்தாரு. பாவத்திலிருந்து ஒருத்தர் விடுபடுறதுக்கு சில வழிகளை கொடுத்துருந்தாரு. நம்ம பாவம் செய்துட்டா, நம்ம ஒருவரும் பாவம் செய்தா என்ன பண்ணணும்? அவங்க செய்த பாவத்துக்கு தக்கபடியாக, சிறிய பாவம்னா அதுக்கு புறா குஞ்சு, அதுல இருந்து பாவம் பெருசாக ஆக ஆட்டுக்குட்டி, ஆடு, காளைக்குட்டி, காளை, அடுத்து காளைகள், காளை பண்ணை, இப்படி எல்லாம் வரிசையா வரும். புரியுதா உங்களுக்கு? பாவத்துக்கு எப்படி பரிகாரம்னு சின்ன புறா குஞ்சுல இருந்து ஆரம்பிச்சு காளை பண்ணை வரைக்கும் கொடுக்க உள்ளது அளவுக்கு பாவம் இருக்குங்க. பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் உண்டான்னு கேட்டா எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான். உண்டுமா? பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் உண்டுமாமா? உண்டுமா? உண்டுன்னு சொல்றதை முதல்ல கை வைக்க ஒரு அல்லையா சொல்லணும், இல்லைன்னு சொல்றதே ரெண்டாவது ஒரு அல்லையா சொல்லணும். முதல்ல உண்டுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு, பாசிட்டிவ் அப்ரோச் சொல்றவங்களுக்கு. உண்டுன்னு சொல்றவங்க எல்லாம் கை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. இல்லைன்னு சொல்றவங்க கை வைத்து ஒரு அல்லையா சொல்லுங்க. ரெண்டும் சொல்லாதவங்களும் கொஞ்சம் இருக்குங்களா? ரெண்டுலையும் சொல்லாதவங்க எது வந்தாலும் நம்ம அந்த பக்கம் நினைக்கலாம் நினைக்கிறீங்களான்னு சொல்லல, தெரியல. எப்படியோ மீறுதல் எல்லாம் பாவமே. பைபிள் சொல்லுது மீறுதல் எல்லாம் பாவம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகணும்னு சொல்லி போகலைன்னா அதுவும் பாவம் தான். சாட்சி சொல்லணும்னு சொல்லி செய்யலைன்னா அதுவும் பாவம் தான். தசம பாவம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்கலன்னா அதுவும் பாவம் தான். எதெல்லாம் செய்யலையோ வேதாகம நமக்கு கொடுத்துருக்க கட்டளைகள்ல எதை மீறினாலும் அது பாவம். அது சின்ன விஷயம் தான். கோயிலுக்கு இந்த வாரம் போகிறச்சு தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக வேதாகமம் சொல்லியிருக்கு. கனவீனம் பண்ணுனா அதுவும் பாவம் தான். அப்படி மீறுதல் எல்லாம் பாவம். அதனால நம்மள பாவம் இல்லைன்னு இங்க எவர் ஒருவரும் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு பேப்பர் எடுத்து வச்சு, நான் ஒரு சின்ன பாவம் செய்யணும், ஒரு மீறுதலுக்கு ஒரு புறாவை வச்சுக்கிடுங்களா, நம்ம எத்தனை புறா வாங்கணும்னு நீங்க ஒரு கால்குலேஷன் போடுங்க. எவரி சிங்கிள் டே, அதாவது நம்ம 3 நேரம் ஜோம் பண்ணணும், வேத வாசிக்கன்னு இருக்கு. அப்போ ஒன்றுனா நீங்க எழுதி பாருங்க. மீறுதல் எல்லாம் பாவம்னு சொன்னேன். அப்போ ஒரு புறாவுக்கு விலை என்னன்னு பக்கத்தில் இருக்க கடையில் போய், இந்த லோபேட்ஸ் இருக்கிற கடைகள், இந்த பறவைகள்லாம் வைக்க அந்த கடையில் போய் கேட்டுக்கிடுங்க. ஒரு புறாவுக்கு விலை வச்சு கணக்கு போடுங்க. நீங்கள் ஆடுக்கும் மாடுக்கும் எல்லாம் போவாங்க. அப்போ நம்மளால முடியுமான்னு பாருங்க. முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பலிகளை செலுத்தி, அதாவது ரத்தம் பலிகள், அந்த புறாவுக்கு கழுத்தை அறுத்து அதில் உள்ள ரத்தத்தை தரையில் விட்டு, ஆடுக கழுத்தை அறுத்து அதில் உள்ள ரத்தத்தை தரையில் விட்டு, இன்றைக்கும் நம்ம எல்லாம் அந்த ஊர்கள் கிராமங்கள் பூசாரிகள் அங்கே பார்த்துருப்போம். ஆடு வெட்டி பலி செலுத்தி
பார்த்திருக்கீங்களா? கேள்வியாவது பட்டிருக்கீங்களாமா? உயிரோட எனக்கு பதில் தாங்க. சரியா? நீங்க உற்சாகமா இருங்க, எனக்கு பதில் சொல்லிட்டே இருங்க. அதாவது கேள்வியாவது பட்டிருப்போம்ல, டிவியில பார்த்திருப்போமா இல்லையா? ஆடு பலி செலுத்த அந்த வழக்கம் இன்னைக்கும் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, ஒரு ரகசியம் தெரியாது. அதனால இப்பவும் அதை செய்ததுக்காக மறைந்த நம்முடைய முதல்வர் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்பாக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஒரு தடை சட்டத்தை கொண்டு வந்தாங்க, ஆடு கோழி பலியிட தடனு. ஆனாலும் அவங்க அந்த சட்டத்தை திருப்பி வாபஸ் வாங்கிட்டாங்க அந்த போராட்டத்தை கண்டு. இன்றைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டின் ஆகப்பெரும் பகுதிகளில் அந்த பலி வழக்கம் நடக்குது. எதுக்காக? நான் முதல்ல சொன்னது மாதிரி அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. என்ன தெரிஞ்சிருக்கு? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுங்கிறத கிறிஸ்தவனாகிய உங்களுக்கு மட்டும் இல்ல, புறமதத்தார்களுக்கும் தெரிஞ்சிருக்கு. அதுக்காக தான் அவங்க அந்த ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பு கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. கிடைக்குமா இல்லையான்னு பின் வரும் பகுதிகளை நம்ம பார்ப்போம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இது பழைய ஏற்பாட்டின் காலம். இப்படி பிரமாண காலத்தில் நம்முடைய மூதாதையர்களும் தேவனை பின்பற்றினவர்களும் யெகோவாயை ஆராதித்தவர்களும் இந்த பலி செலுத்தி வந்தார்கள். எப்படி? யெகோவா பிதாவாகி தேவனை ஆராதித்தவங்களும் இந்த பலி செலுத்தி வந்தாங்க. அப்போ இப்போ நம்மளும் பலி செலுத்தி இருக்கணும். அதான உண்மை. நம்மளும் பிதாவாகிய தேவன் ஃபாதர் நம்மளை கூப்பிடுறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நம்ம எல்லா பிரேயரும் யார்கிட்ட தான் பண்றோம்? பிதாவாகிய தேவன்கிட்ட தான் பண்றோம். நம்ம பிரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் எங்க வைக்கிறோம்? பிதாவாகிய தேவனிடத்தில் வைக்கிறோம். தி ரூட் ஆஃப், அதாவது யாருக்கு நாமத்தினால? தி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட இந்த வேலைகளை நம்ம செய்யறோம். இதுதான் உண்மை. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல பிதாவே கொடுத்த வழிதான் பலி செலுத்தணும்னு சொன்னது. அதை இன்னைக்கும் ஒரு சாரார் பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இடையில உள்ள ஒரு நடுவுல ஒரு பக்கத்தை காணும் அப்படின்னு வந்த மாதிரி நடுவுல வந்த ஒரு பக்கத்தை இருதரத்தையும் ஒன்றாக்க நடுவில் வந்த, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று பிரித்த அந்த நடுவில் வந்த இயேசு கிறிஸ்துவ அவங்க அறியாம போனனால இன்னைக்கும் பலி செலுத்துறாங்க. நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்க்கிற கிருபாதார பலியாய், பாவ நிவாரண பலியாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மாதிரி ஒரு நாளில் ஒரு வெள்ளிக்கிழமை மாலை வேளையில சிலுவையில் அறையப்பட்டு நமக்காக ரத்தம் சிந்துறார். எப்படி? அந்த இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தம் சிந்தினதின் முகாந்திரமாய் நமக்கு என்ன பண்ணதுக்கு? பாவ மன்னிப்பு கிடைச்சு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எப்படி பலி செலுத்துவாங்க? நீங்களே கருத்துட முடியுமா? முடியாது. ஒரு புறாவையோ ஒரு ஆடையோ வாங்கினா ஆசாரியத்தை கொண்டு போகணும். இவர்களை 3 பேரை ஆசாரியர்கள் வரிசையில் எடுத்துக்கிடுங்க. என்ன? அவங்களுக்கு அசிஸ்டன்ட் வரிசையில் வச்சுக்கிடுங்க. அப்போ முதல்ல வந்து என்கிட்ட தந்தாச்சு. நான் இந்த ஆசாரியர்கள்ட்ட முன்னேற்கிறது யாரலாம்? அவர் ஆசாரியர் மகா அப்படி அந்த வரிசையா சீனியர் அப்படி வாங்க ஆசாரியர்கள்ட்ட கொண்டு கொடுத்தாச்சு. இப்போ ஆசாரியர்கள் நேரம் இதை எடுத்துட்டு போய் பலி செலுத்த முடியாது. வேதத்தில் மிக ரகசியம் நமக்கு தெளிவாக இருக்கு. கட்டாயமா நம்ம பிசப்பையா இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு தெரியாம. அங்க என்ன சிக்கன்னா, நீங்க ஒரு சிம்பிள் பாவம். நான் காலையில சொன்ன ஓமையே சொல்றேன். ஒரு பிள்ளை கல்லூரியில் படிக்க யாரமா இருக்காங்க? கல்லூரியில் படிக்காமா? சந்தோஷம், வாழ்த்துகள். இந்த வாழ்க்கையை வெற்றியடை கல்லூரியில் பேராசிரியர் ஆவதுக்கு ஒரு வாழ்த்துக்கிறேன். சரியா? நடக்குமா? ஆண்டவர் செய்வார். 8 நாட்கள் செய்வார். அப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணிட்டு பேராசிரியர் பண்ணக்கூடாது. ஆனாலும் சொல்றேன், பக்கத்தில் இருக்க பிள்ளைய பார்த்துடுச்சு. எப்படி? பரீட்சைக்கு பக்கத்தில் இருக்க பிள்ளைய பார்த்துடுது. இது ஒரு சின்ன மிஸ்டேக். அப்ப பிசப் ஐயாச்சு, ஐயா நான் ஒரு அந்த நீங்க இப்ப நம்ம எங்க இருக்கோம்? கிமு ஒரு 400 போட்டுக்கிடுவோமா? இல்லை 300 போட்டுக்கிடுவோமா? கிறிஸ்துவுக்கு முன் ஒரு 1000 போடுவோம். கிமு 1000 இருக்கும், இல்லை கிமு 2025 இருக்கும். இப்போ நம்ம இங்கே கிடையாது, கிபியில் கிடையாது. சரியா? அப்போ இவர்கிட்ட போயாச்சு, ஐயாட்ட போய் சொல்லுது, பிள்ளை பேரமா ஜபசக்தி நல்ல ஜோம் பண்ணியாமா? சரி, அதிகமாக ஜோம் பண்ணு. நம்ம முதல்ல சொன்ன சம்பவம் கிடைக்கணும்னா, முதல்ல நான் ஒன்று சொன்ன முடியாது, அது கிடைக்கணும்னா நம்ம கேட்கணும். யார்கிட்ட? விசப்பையாட்டையா? ஏசப்பாட்ட கேட்கணும். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஆகவே ஜபசக்தி ஜோம் பண்ணி நீ பேராசிரியர் இல்லை, அதுக்கு மேல பிரின்சிபாலும் ஆகிடுவேன். சரி, அடுத்த ஸ்டெப் ஆசீர்வாதம் ஆண்டவர் செய்வாருமா. ஒரு நாள் நீ சாட்சி சொல்லுவா, அன்னைக்கு நானே இருப்பேன் மேடையில். சரியா? எனக்கு இங்கே நீடி தாயில் இருக்கிற ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு. சரி, விஷயத்துக்கு வரும். அப்படி இந்த பிள்ளைய போய் சொல்லியாச்சு. நான் இப்படி போன வாரம் நான் தோற்று போவேன்னு பயந்து, எங்கள் அப்பா அடிச்சு போடுவார்னு பயந்து பக்கத்தில் இருக்க பிள்ளைய பார்த்து எழுதிட்டேன். இல்லை, என் புக்கை கழிச்சு நான் மடியில் வச்சு கொண்டு போய் எழுதிட்டேன். எழுதுகிற பிள்ளைகள் உண்டு, எழுதி ஜெயிக்கிற பிள்ளைகள் உண்டு. இடையில இந்த யூடியூப்ல
ஒரு சேனலில் ஒரு காமெடி வரும். அப்போ அந்த முதியோர்களை வச்சு ஒரு முதியோர்கள் கருணை இல்லைன்னு ஏதோ ஒரு இல்லை இருக்குது, அங்கே ஒரு 20 பேர் யாராவது பார்த்துருக்கே, பார்க்குறேன்னா இந்த ஐயாவுக்கு அனுப்பி கொடுக்க, அது தவறு இல்லை. அப்போ நாங்கள் அந்த கருணை இல்லத்துக்கு டொனேஷனுக்காக இப்படி பண்ணுறாங்க. அப்போ எக்ஸாம் நடக்கும், எல்லாம் வரிசையாக ஒரு 80, 70, 60 அப்படி கொஞ்சம் வரிசையாக இருக்கும். எல்லாம் வரிசையாக இருக்கும். யாரும் சத்தம் போடக்கூடாது, முன்னே எடுத்து நம்ம மாதிரி ஒருத்தர் சத்தம் போடக்கூடாது, தேர்வு எழுதணும். எல்லாம் ஓகே ஓகே ஓகே. அப்போ ஒருத்தர் இப்படி முடிச்சுக்கிட்டே இருப்பார். என்ன யார் ஒன்றும் படிக்கலையா? ஒன்றுமே படிக்கலையா? படிக்கலையா? சரி, தெரிஞ்சதை எழுது அப்படின்னு எல்லாம் ஒரு 80 வயசில் ஒரு 70 வயசில் அப்படி யாரும் இல்லை. சரி, ஒரு மூதாட்டி இந்த இவங்கள்லேருந்து ஒரு 50 வயசு குறைவாக பிரச்சனை ஆகிற போது, சரி 80 வயசில் ஒரு மூதாட்டி அப்படி சாடி எழும்புவாங்க. என்னங்க புக்கில் இருக்க ஒன்றுமே வரல? எப்படி புக்கில் இருக்க ஒன்றுமே வரல? அந்த வாத்தியாரத்தில் உனக்கு தெரியுமா புக்கில் இருக்க ஒன்றுமே வரல? ஆமாம், என்ன பாருங்க சார் புக்கு, அது காட்சி வடிவத்தில் பார்க்கணும், காமெடியாக இருக்கும். புக்கை உள்ள எடுத்து புக்கில் திருப்பி பார்க்க வரல. இதே மாதிரி எப்படியோ நம்ம பிள்ளை வீட்டில் அடிச்சுட்டா இதை போய் ஐயாட்ட சொல்லியாச்சுப்பா. ஐயாட்ட சொன்னது ஐயா சொல்கிறாங்க, இது ஒன்றும் இல்லை, சிம்பிள் பாவம் தான். இதுக்கு நீ ஒரு புறா குஞ்சு, சரி புறானே வச்சுக்கிட்டு இருக்கு, புறா குஞ்சு ஒரு புறா மட்டும் வாங்கிட்டு வந்தால் போதும் அப்படின்னு. இப்போ இவன் ஒரு புறா வாங்கியாச்சு. ஒரு புறா இன்னைக்கு விலைக்கு 50 ரூபா இல்லை 100 ரூபா இருக்கும். கொடுத்து ஒரு புறாயை வாங்கிட்டு வந்தாச்சு. அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். இங்கே வந்தால் நம்ம ஐயா, இது நான் பிசப்புப்பா. இப்போ பிசப்பு நான் என்கிட்ட சொல்லியிருக்கா வாங்கிட்டு வரேன். ஏன்னா நான் இதை சொல்லாமல் நான் என்ன தான் சொல்ல வேண்டியது. இங்கே வந்தால் நான் என்ன பண்ணிட்டேன், பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு கோழி முட்டையை திருடி ஆம்பளை போட்டு சாப்பிட்டேன். இவன் பண்ணது என்னதான் பிரச்சனை, பார்த்து எழுந்ததாக்கும் இவளுக்கு பிரச்சனை. இவளுக்கு ஒரு புறா போதும். இப்போ பக்கத்து வீட்டில் இருந்து முட்டையை திருடி ஆம்பளை போட்டு சாப்பிட்ட எனக்கு நம்ம இப்போ இல்லை, இப்போ தேவையில்லை. முட்டை 4000 வருஷத்துக்கு முன்னே முட்டை பெரிய கோல்டு விலையில் இருந்திருக்கும், அதுக்கு வேல்யூ கோல்டில் இருந்திருக்கும். அப்போ எனக்கு இப்போ என்னன்னா ஒரு காளை வாங்கணும். வேணுனாதான் நான் பலி செலுத்தி நான் பாவத்திலிருந்து தப்ப முடியும். புரியுதாம்மா உங்களுக்கு? புரியுதா? அப்போ எனக்கு காளை வாங்கிறதுக்கு பைசா பார்க்க முன்னல இவளுக்கு பாவம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். யாருக்கு பாவம்? ஜெபசல்லிக்க பாவம். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்படி நம்ம அப்பீல் பண்ணுற எல்லாருக்கும் அங்கே அவங்களுக்கும் ஒரு சட்ட சிக்கலாக இருக்கும். இப்படி பாவம் பெருத்து பெருத்து நினைவையை அழித்து சோதங்குமாராவை அழித்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி எத்தனை இடத்துல கை வைக்கிறது? பாவம் பெருத்துட்டே போகுது. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே முன்குறித்த அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி ஆகிய இரட்சகராக இயேசு இந்த பூமிக்கு வராரு. பூமியில் அவர் நமக்காக என்ன பண்றாரு? பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறார். அந்த ஒற்றை யுத்தம் இது ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், எந்த பலியையும் செலுத்த வேண்டாம். எந்த பலியை நம்ம செலுத்த வேண்டாம். ஆண்டவராய் இயேசுவை கிறிஸ்துவின் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு வாயில அறிக்கை பண்ணினா நம்முடைய பாவங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இப்ப ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாதுன்னு சொன்ன அடிப்படையில் இப்ப ரத்த சிந்தல் உண்டுதல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? எப்படி வருது ரத்தம் சிந்துதல்? நம்ம பாவம் செய்தா நமக்கு ரத்தம் சிந்தப்படணும். நம்மள பாவம் இல்லைன்னு ஒரு தரம் சொல்ல முடியாது. ஏன்னா மீறுதல்கள் எல்லாமே பாவம். ஆகவே இப்ப பாவத்தை நம்ம மன்னிக்கிறதுக்காக நம்ம எல்லாருக்குமாக ஒரே ஒரு தரமா இரட்சகராய் இயேசு கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். அந்த பலியின் நிமித்தமாய், அந்த குற்றமற்ற ரத்தத்தின் நிமித்தமாய் நம்முடைய எல்லாருடைய பாவங்களை அவர் மீது சுமந்து சிலுவையிலே நமக்காக அவர் சிந்தின ரத்தத்தின் நிமித்தமா இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? மீட்பு கிடைச்சிருக்கு, பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்கு. சரி, பாவ மன்னிப்பு கிடைச்சிட்டு நமக்கு பாவத்துக்காக அவர் மரித்துட்டாரு, சிலுவையில சுமந்தாரு, ஏற்றுக்கொண்டோம். நம்ம ஆண்டவரை ஒரு நாள் அறியாது இருந்தோம், தெரிந்து உள்ளே வந்தோம். அன்னைக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சி நம்ம ஞானஸ்நானம் பெற்றோம், இல்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில தவறுகளும் வீழ்ச்சிகளும் குறைகளுமே இல்லாம போறோம். நம்மள எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமா? எதுவுமே என்னிடம் இல்லை. என்றைக்கு நான் இயேசு அறிந்தனோ, என்றைக்கு இயேசுவிடம் வந்தனோ, அதுலேருந்து இந்த ப்ரெசன்ட் செகண்ட் வரைக்கும் நான் பெர்ஃபெக்ட்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்? உங்க முன்ன பேசுறது என்னால சொல்ல முடியாது, யாராலையும் சொல்ல முடியாது. அப்ப இப்படி நம்ம இருந்து நிவர்த்தி ஆகிறது, எப்படி இந்த பாவங்களிலிருந்து நம்ம கடந்து போகிறது, எப்படி நமக்கு சாபங்கள் வராம நம்ம மீண்டும் மீண்டுமா தேவனோடு நெருக்கமாய் வாழ்றது, அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்காமா? வழி இருக்குதா? என்ன வழி? என்ன வழி இருக்குமா? சொல்லுங்கம்மா, தெரிஞ்சது சொல்லுங்க. சரியா சொன்னாச்சுன்னா 1 கோடி ரூபாய் முடியாது. இப்படி ஜோம் பண்ணணும். முதல்ல நீங்கள் இங்கேருந்து ஆராதனை பண்ணுங்கன்னு சொல்லவும் அவ்வளோ பெரிய ஒரு ரியாக்ஷன் உங்கள் சைட்லேருந்து நான் பார்க்கல. பாடுறதுக்கு எல்லாம் அப்படி வேக வேகமாக வந்து வாழ்த்துகிறேன். நிச்சயமாகவே உங்கள் சபையில் உள்ள தலைமை ஐயாவும் சரி, இந்த சபையை நடத்துகிற அருமையான பிசப் ஐயாவும் சரி, உங்களை மிக நேர்த்தியாக அவங்க சொன்ன மாதிரி சொல்ல மிக அழகமான ட்ரைனிங் தந்து வந்திருக்காங்க. பாடுறதுக்கு
அது எங்க யாரும் கூப்பிடல, ஒன்றும் கூப்பிடல, வரிசையா சாரையா வந்தீங்க நீங்க. உண்மையில அதை பாராட்டுறேம்மா, மகிழ்ச்சி அடைகிறீங்க. ஒவ்வொருத்த மயக்க கொடுத்தா தெரிச்சு வாடிடுவாங்க சிட்டியில இருக்க சபைகள் வர. இது கிட்டத்தட்ட எப்படி வந்து ரூரல் மாதிரி உள்ள வந்துக்கலாமா? மெயின் சிட்டின்னு அண்ணா நகரில் இருக்க சர்ச்சில் கூட மயக்க கொடுத்தா ஓடி தள்ளிடுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதும் மறந்து போயிடும், பாட வந்ததும் பாட வராது. அப்படி இருக்கிற ஒரு சூழலே நீங்க பாடுங்க, சந்தோஷமே. அதோட அதிகமாக ஆராதிக்கணும்மா, சரியா? ஆராதனை தான் முக்கியம் ஒரு சபைக்கு. ஒரு சபை அதுவும் இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள், இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கலா என்னுடைய சின்ன பிராயத்தில் இந்த துக்கவெளி மாதிரி சம்பவங்களுக்கு போகும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு ஆண்டவர் நமக்காக மறிச்சாரு, அப்போ அவ்வளவுதான் தெரியும். ஆண்டவர் மறிச்சார், அந்த எண்ணங்களே வரும், அந்த சிலுவை வரும், ஒரு அழுகையாவது வரும். மினிமம் அது நம்ம உருவாக்கணும், சரியாமா? ஆண்டவர் மறிச்சனால தான் நம்ம இன்னைக்கு சுதந்திரமா இருக்கிறோம், சரியா? நம்ம என்ன பண்ணணுமானா ஒவ்வொரு நாளும் அன்னைக்கு எப்படி பலியிட்டோமோ அதுபோது உடல்களின் காளையாகிய ஸ்தோத்திர பலியிட்டு நம்ம பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆக முடியும். அப்போ எத்தனை முறை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறோமோ அவ்வளவு கிருபை பெறுவோம், புரிஞ்சா? அப்படிதான் நம்ம பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆகணும். நம்ம செய்கிற தவறுகள் மேலும் மேலும் அட நம்ம பாவியாகி பாவத்துக்கு மேலே பாவத்துக்கு மேலே பாவம் நமக்கு பெருகாமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலையும் சரி சபையிலையும் சரி பொதுவாக வேதத்தின் வெளிச்சத்தில் பவுல் எழுதிய நிருபங்களின் அடிப்படையில் வீட்டில இருந்து பண்ற ஜெபம் பெரும்பாலும் பாவத்துக்கு ஏற்றதா இருக்காது. அது ஒரு ரிக்வெஸ்ட் பிரேயரா இருக்கும். சபையில வந்து நம்ம ஏறெடுக்கிற ஜெபமும் ஆராதனையும் தான் நம்மளை பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆகும். வருகிற நாளையிலிருந்து அடுத்தடுத்த போதவர்கள் அந்த நோட்டீஸ்ல பார்த்த வாராக அவங்க சொன்னாங்களோ இல்லையோ நீங்க ஆராதிங்க. இன்னைக்கு இதுக்காக கடைசி ஒரு 5 முதல் 10 9 மணி 5 நிமிஷமாக நம்ம ஆராதிப்போம். ஆராதனை இல்லாம இங்க ஒண்ணுமே வேண்டாமா, சரியா? சும்மா பகட்டுக்கு பேசிட்டு போய் என்னால 1.5 மணி நேரம் தொடர்ச்சியா என்னால பேச முடியும், என்ன பிரயோஜனம்? நான் வந்தது இவ்வளவு பேர் இருந்து மட்டும் ஆராதனை இல்லை. ஆகவே கடைசி ஒரு 5 நிமிடங்கள் நம்ம என்ன செய்யணும்? ஆராதிக்க போறோம். நம்முடைய ரட்சகர் யாரு, எப்படி அவர் ரத்தம் சிந்தினா நமக்கு மீட்பு கிடைக்கும்? எத்தனையோ பலிகள், எத்தனையோ நர மாமிச பலிகள் இன்னைக்கும் இந்த உலகத்தில் நடக்கு. அந்த பலிகள் நிமித்தம் ஒருபோதும் வராத மீட்பு, அந்த பலிகளின் நிமித்தம் வராத மீட்பு நம்முடைய ரட்சகராய் இயேசுவால் மாத்திரம் வந்துட்டு. ஆபேல் ஒருத்தர் இருந்தார், உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் இருக்க அந்த சம்பவம். அதாவது முதல் நம்ம எல்லாருக்கும் தகப்பனை போன்ற ஆதாமும் நம் எல்லாருக்கும் தாயான ஏவாளுக்கும் பிறந்த 2 குமாரர்கள். ஒருத்தர் பேரு என்னமா நான் சொன்னதே சொல்லி, இன்னொருத்தர் பேரை நான் சொல்லிடலாம், ஆபேல். சரி, ஒருத்தர் பேர் ஆபேல், இன்னொருத்தர் பேரு காய். இந்த 2 பேர்ல இந்த யார கொண்டா? காய் ஆபேல தப்பு காயின் ஆபேல கொண்டானா ஆபேல் காயினை கொண்டானான்னு கேட்டா விடிஞ்சாலும் பைபிள் அடைக்கணும்னா விடிஞ்சாலும் நம்ம கன்ஃபியூஸ் தீராது. ஏன்னா எனக்கே சில நேரங்கள் தீராது, குழம்பிடும். யதார்த்தம் தான் சொல்றேன். பைபிளை புட்டின பிறகு எல்லாம் குழப்பமா இருக்கும். காயில்ல தோணும், ஆபேல்ல தோணும், அப்படி கொஞ்சம் கன்ஃபியூஸ் வரும், சரியா? இந்த சில குழப்படி வரும். பெரிய பெரிய விஷயங்களுக்கு விடைய தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பேர் 2 பேர்ல யாருங்கிறது குழப்பம் வரும். இப்ப காயினை ஆபேல கொண்டு போட்டான். யாரா? ஆபேல கொண்டு போட்டாரு. எதுக்கு? ஒரு முறையான காரணம் அங்க ஒண்ணுமே இல்லை. சொல்லதுக்கு என்ன காரணம் இருக்கு? 2 பேரும் காணிக்க கொண்டு போறாவ, 2 பேருக்கு காணிக்க நீ நீ ஆண்டவர் விரும்பினதை கொடுத்த ஆண்டவர் அங்கீகரிச்சாரு, ஆண்டவர் விரும்பாத கொடுத்தா உன்னை ரிஜெக்ட் பண்ண. நீ அடுத்த முறை நீ என்ன பண்ணிருக்கணும்? நீ குவாலிட்டியானதை கொடுத்து ஆண்டவர்கிட்ட அங்கீகாரத்தை வாங்கியிருக்கணும். அதான சிம்பிள் ஃபார்முலா. ஆகணுமா? நீ போனா நீ கொடுத்த தகுதி இல்லாத கொடுத்த ஆண்டவர் ஒன்று ரிஜெக்ட் பண்ணினாரு. அவர் நான் தகுதி இல்லாத கொடுத்த என்ன ரிஜெக்ட் பண்ணியாச்சு, அவர் தகுதியானதை கொடுத்தாரு, அவரை ப்ளஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? நான் அடுத்த முறை நானும் சரியானதை குவாலிட்டியானதை ஆண்டவர்கிட்ட கொடுத்து முதல் தரமானவைகளை ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நான் ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கணும். அதுதானே சிம்பிள். அதை விட்டு அவரை அடிச்சு கொள்ள போனோம்னா புரிஞ்சா? எப்படி அந்த ஸ்டார்டிங், அதாவது முதல் தரம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அவங்கள நம்ம சொல்லலாம். ஏன்னா ஆதாமும் ஏவாளும் தொப்புள் இல்லாதவர்கள், அவர்கள ஜெனரேஷன். ஏன்னா ஆண்டவரால் உருவாக்கப்பட்டவர்கள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு எப்படி இவ்வளோ குளிஞ்ச புத்தின்னு அவங்களுக்கு புரியுமா? உங்களுக்கு எங்க ஊர்ல சொல்ல முடியாதுங்க, எவ்வளவு ஒரு லோக்கலான புத்தி இருந்தது பாருங்க. அப்ப மனிதனுடைய எண்ணங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று அவர் கண்டு மனிதனை பூமியில் உண்டு மனிதனுக்காக. எனக்கு எவ்வளவு குரூவலான ஒரு கொடூரமான ஒரு சிந்தனை. 2 பேரும் காணிக்க கொடுத்தாவ, 2 பேரும் வேற யாரும் கிடையாது, சொந்த அண்ணனும் தம்பியும். மொத்தமே அவங்க 2 பேரும் அப்படி வாழ்ந்து போது அந்த பேச்சில் இருந்த 2 பேர் தான். ஏன்னா அந்த காயினுக்கு அடுத்த ரிக்வஸ்ட்ல ஒழிச்சு ஓடி போய் அவன் யாரையாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்றான். அப்ப அவன் இருந்த பகுதியில் இருந்த 2 பேர் இதுக்கு இவ்வளவு பண்றான். இந்த குரூவல் சிந்தனைகள் இன்னைக்கும் நம்ம ஜீன்னா தெரியும் இல்லையா, நம்ம மரபணுகள்ல மறைந்து இருக்கிறார்.
அது கொலையா வெளிப்படாட்டா கூட சில வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறது, இன்னொருத்தரை கெடுத்து சொல்றது. அப்படி உள்ள சூழ்நிலைகள் ஒரு நான் எனக்கு 46 வயசாயிட்டு எனக்கு நான் பலவரை ஒருத்தருக்கு பற்றி ஒரு நெகட்டிவ் சொல்லிட்டேன், சொல்லணும்னு வந்துட்டேன், நான் கட்டாயமா ஒரு பாசிட்டிவையும் சேர்த்தே சொல்லிடுவேன். இல்லை அது எதுக்கு பேச வேண்டாம், அடுத்த நாள் அதை ரிஜெக்ட் தான் நான் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நண்பனை யாரையா ஒரு ஆளை சொல்லுவேன், என் கூட வந்தவங்களுக்கு தெரியும், சதீஷ்னு ஒருத்தனை பற்றி நான் ஒரு நெகட்டிவ் சொன்னோம்னா, இல்லை ஜான் ரோஸ்னு ஒருத்தனை பற்றி ஒரு நெகட்டிவ் சொன்னோம்னா அதை காமன் சைஸ் பண்ணுறது மாதிரி, அவனுக்கு நெகட்டிவ் எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் சொல்லிட்டோம்னா இல்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கும், காமன் சைஸ் பண்ணுறது மாதிரி ஒரு பாசிட்டிவையும் சொல்லிடுவேன். அப்போ நான் அவனை என் நண்பன் சொல்கிறது உண்மை இல்லாமல் நண்பன் சொல்லிட்டு கெடுத்து 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 அதை மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் மனுஷ போல பாரு, ஏன்னா காண்கிற மனிதனத்தில் அன்பா இல்லாதவன் காணாத தேவன் எப்படி அன்பா இருப்பான்னு ஏன் கேட்குது. எப்படி காண்கிற மனுஷனை நேசிக்காத என் பக்கத்தில் டேனியல் தாமோதரன் ஐயா நானும் ஒன்றா வந்தோம். அவர் தான் எனக்கு இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு, இந்த அருமையான பிசப்பாயை அறிமுகப்படுத்தினார். பிசப்பாயோட ஊழியத்தை குறித்து உண்மையில் நான் எனக்கு ஒரு 15-20 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம். அந்த பேசிகிட்டு இருக்கோம் அவருடைய ஊழியத்தை குறித்து ஆரம்பத்துலேருந்து சொல்லி வந்தோம். நான் உண்மையிலே நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கிறேன். அவங்களுக்கு பெயர் பிரஸ்தாபத்துக்காக அதிகபட்சம் 10-14 சபைகள் கிட்ட அப்படிதானையா, ஒரு சபையில் அவர் ஸ்தாபிக்க ஒரு சபையும் அவருக்கு கண்ட்ரோலில் இல்லை. கிட்டத்தட்ட சற்றேற குறைய கொள்கை உடையவர் மாதிரி இருக்காரு. எல்லாம் அந்த யார்கிட்ட அவங்க கையில் கொடுத்துட்டாரு. அரசு வேலையை உதறிட்டு வந்திருக்கிறார் ஜேஇயா இருந்தப்பமே. சரியா, அப்படி இப்படிப்பட்ட ஒரு மனிதரை நான் என் வாழ்நாளில் இந்த அப்படின்றத கண்டதில்லை. அப்படி கண்டா அதுக்கு ஈக்குவலாக வேறையும் ஏதாவது அவங்க வச்சிருப்பாங்க. அப்படி ஒன்றும் இல்லாத ஒரு நல்ல மனிதன். அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் நம்ம உங்களுடைய சபையுடைய அந்த ஐயாவை இப்போ தான் நான் பார்த்துருக்கேன். இனி வரும் நாட்களில் அவரை குறித்து தெரியாமல் சொல்கிறது நம்ம முகஸ்துதி பண்ண மாதிரி பண்ணக்கூடாதுல்ல. ஆகவே அப்போ இந்த அருமையான ஐயா என் கூடவே வந்திருக்கிறார். இவருக்கு நான் கூடவே இருந்துட்டு இவருக்கு நான் ஏதாவது விண்டகம் பண்ணினார் நல்லதாமா, இல்லை இவர்கிட்ட நான் அன்பா இல்லாமல் இவர்கிட்ட நான் அன்பே இல்லைன்னா நான் எப்படி காணாத தேவன் அன்பா இருப்பேன்? வேதம் எவ்வளவு அருமையாக கேட்க தெரியுமா? காண்கிற மனிதனிடத்தில் அன்பில்லாதவன் காணாத தேவனை எப்படி நேசிப்பான்? காண்கிற மனுஷன் அன்பு இல்லாமல் காணாத தேவனை நேசிக்காம நம்ம சொன்னால் நம்ம நேசிக்கிறது இல்லை. அது ஒரு பயம், அது ஒரு பியர், ஒரு பயம். ஐயோ தெய்வம் நம்மளை ஏதாவது செய்து போடுவாருன்னு நம்ம படுப்புற ஒரு பயம். புரியுதா உங்களுக்கு? இல்லாமல் இது ஒன்று தேவத்திட்ட நம்ம ஏதாவது கேட்டுட்டா காணிச்சுட்டா நமக்கு ஏதாவது கிடைக்குங்கிற ஒரு நப்பாசை, இது அன்பு இல்லை. ஒரு மனுஷன் தேவன்ட்டு அன்பா இருக்கிறான்னு எப்படி தெரியும்னா நம்ம சக மனிதர்களிடத்துல காட்டுற அன்பு. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். நான் ஆகாரம் இல்லாதிருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் சிறைச்சாலையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். எப்ப இது எப்ப? இந்த எளியரில், இந்த சிறியரில், இந்த ஏழைகளில், இந்த வறியவர்களில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அப்ப அவனை கண்டு உனக்கு பாசம் வரலன்னா என்ன கண்டும் தேவனை கண்டும் பாசம் இல்லைன்னு அவருக்கு தெரியுது. எதுக்கு ஒரு கூட்டத்தை தூக்கி ரிஜெக்ட் பண்ணி வெளியே தள்ளினாரு? இவங்க யாருக்கும் ஒன்றும் செய்யல. ஆனா இவங்க 3 நாள் 30 நாள் உபவாசம் இருந்திருப்பாங்க, கழுத்து குத்தி நின்று பிரசங்கமும் பண்ணியிருப்பாங்க. அந்த வாசலே திறக்காது. புரியுதா? ரகசியம் புரியுதா? ரகசியம் புரியுதா உங்களுக்கு? மொத சிலுவையில் அவர் சொன்னது, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாது இருக்கிறார்கள். யாரு என்னன்னு தெரியாம செய்தா? அவன் சின்ன பிள்ளையா? முந்தின நாள் ஊர்ல போய் முடவனை எழுப்பி விட்டு குருடனுக்கு பார்வை கொடுத்து செத்தவனை உயிரோடு எழுப்பி 4 நாள் கழிந்தவனை உயிரோடு எழுப்பி விட்டவனை பிடிச்சி சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள், சிலுவையில் அறையுங்கள். தெரியாமலா செய்தாவ? தெரியாமலா செய்தாவதம்மா? தெரிஞ்சுதான் செய்தாவ. அப்படி இருந்தும் மன்னிக்கணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. அப்பதான் நீ கிறிஸ்தவன். இல்லாம எல்லாரும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவனா நீ மீண்டும் அவர் மீண்டும் 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 ஒவ்வொரு நாளும் சிலுவையில் அறைகிற, அவ்வளவுதான். ஒரே ஒரு நாள் சிலுவையில் அறந்து வேண்டி இங்கே கழுத்து குத்துறன்னு யாரும் கண்ணீரும் விடாண்டா அதை கொண்டாடவே வேண்டாம், அதுக்கு வரவே வேண்டாம். நம்ம தைரியம் தானே செய்கிறோம். நம்ம அடுத்த வீட்டுக்காரனை நேசிக்க மாட்டோம். அப்போ நம்ம ஆண்டவரை நேசிக்கலைங்கிற உண்மைதானே. ஜீவனை தந்த இயேசுவை நம்ம நேசிக்கலையே. நேசித்திருந்தா அவர் காட்டின வழிகளை நம்ம செய்திருப்போம் இல்லையா? இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. உங்களுக்குள்ள குறைந்தபட்சம் ஒவ்வொருவருக்கும் யாரும் இல்லை அப்படின்னா நீங்கள் பாராட்டப்படக்கூடியவர்கள் இல்லைன்னா அந்த லிஸ்ட்டு உங்களுக்கு வரும். எத்தனை பேர் இருக்காங்களோ முதல்ல அவங்களுக்கு வேண்டி இன்னைக்கே ஜெபம் பண்ணியிருக்க. நாளை வருகிற சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அவர்களோட பேசுங்க, ஒரு தொடர்பை ஏற்படுத்துங்க. மன்னிங்கம்மா, மன்னியுங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நான் சொல்றது எங்க தாத்தா எழுதுனது இல்லை, எல்லாம் பைபிள்ல தான் சொல்லிருக்கேன். வசனத்தை மட்டும் சொல்லல, தேவையில்லை. உங்களுக்கு தெரியுது பத்தியா? மன்னியுங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்படும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் கிறிஸ்டியானிட்டி, எது கிறிஸ்டியானிட்டிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல, எங்களுக்கு ஒரு தவறு செய்தவர்களுக்கு நான் எவ்வளவு மன்னிக்கிறனோ அந்த அளவு எனக்கு மன்னிங்கன்னு கேட்கறதுக்கு லிமிட். அவ்வளவுதான், கேட்கறதுக்கே லிமிட். இப்போ உங்களுக்கு புரிஞ்சா? அப்ப அதுக்கு மேல மன்னிக்கப்படுமா? மன்னிக்கப்படாது. நான் இவரும் வர வழியில் எனக்கு இந்த ஐயா ஒரு தவறு பண்ணிட்டா, அந்த தவறுனால எனக்கு 100 ரூபாய்க்கு இழப்பு. எல்லாம் உமைகளோட சொல்லு, 100 ரூபாய்க்கு இழப்பு. இப்ப நான் இவரை மன்னிக்கல, எனக்கு கேட்கறதுக்கும் ரைட்டு கிடையாது. இவருக்கு நான் எவ்வளவு மன்னிச்சேன், சரி ஐயா 100 ரூபாய் லாஸ், நீங்க ஒரு 90 ரூபாய் விட்டுட்டு ஒரு 10 ரூபா தாரோன்னு கேட்கலாம். இல்ல 100 ரூபாய் எப்படி நான் அவருக்கு மன்னிக்கிறனோ அந்த அடிப்படையில் தான் எனக்கு மன்னிப்பே கேட்க முடியுமா? புரியுதா? புரியுதா? இதனால நம்ம கிறிஸ்தவர்களா இருந்தா போறாது. இனி ஒரு நாளும் நாம் இயேசுவை சிலுவையில் அடிக்கிறவர்களா இருக்கக்கூடாது. இனி ஒரு நாள் நம் நிமித்தம் இயேசுவின் கைகளில் ஆணிகள் அளிக்கப்படக்கூடாது, இயேசுவின் கால்களில் ஆணிகள் அளிக்கப்படக்கூடாது. நாம் அப்படி இயேசுவ பாவத்தினால் ஆணி அடிச்சுட்டு இருக்கிறவங்களை தேவ அன்புக்கு நேராக கொண்டு வருவோம். இதுதான் நம்ம ஒவ்வொரு பேர் மேலும் விழுந்த கடமை. அப்படி செய்வீங்களா? இயேசு நமக்காக உயிரை தந்தாரு. அந்த இயேசுவுக்காக நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்துட்டு இருக்கிறோம்? இதுவரைக்கும் என்ன செய்தீங்க? நீங்க தேவனால் அழைக்கப்பட்டு இந்த சபைக்கு வந்தீங்க. எத்தனை பேர் இந்த சபைக்கு நேரம் அழைத்து வந்தீங்க? தேவன் எனக்கு சுகம் தந்தார். ஏதோ ஒரு காரணத்தினால தான் நீங்க தேவனை ஆராதிக்க வந்திருக்கீங்க. அதை நீங்க எத்தனை பேருக்கு சாட்சியா சொன்னீங்க? சொன்னவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஒரே ஒரு ஆளுக்கு சொல்லியிருந்தா கூட ஒரு அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். சொன்னவங்க ஆளுக்கு வந்திருக்காங்களாமா? கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? ஜெபசெல்வி, நீ காலேஜ் வேற செகண்ட் இயரா படிக்க? ஃபர்ஸ்ட் இயர். சரி, ஃபர்ஸ்ட் இயர் நான் மன்னிச்சு விட்டுலாம், செகண்ட் இயர்ல தான். அப்ப எல்லாரும் ஒரு நாள் உன் காலேஜில் அவன் கூட படிக்கிற பிள்ளைக்கு அனுபவம் சொல்லுவான். சரி, அவர் சந்தர்ப்பம் கிடைக்கும். அவன் ஏதாவது சொல்லுவான், எங்கள் அம்மாக்கு சுகம் இல்லை, எங்கள் சித்திக்கு சுகம் இல்லை, எங்கள் பாட்டி ஏதோ ஒருத்தருக்கு சுகம் இல்லை, இல்லை ஏதோ ஒரு கடன், ஏதோ ஒரு சின்ன கேப்பு கிடைக்கும்னா அப்படி இருந்தேன். நான் உங்கள்கிட்ட எதில் இருந்தாலும் அதை சொல்கிறேன். நான் சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு வாய்ப்பு இருந்தான். நான் படிக்கிற இடத்துலையும் எங்கேயுமே ஒரு சின்ன கேப்பில் எங்கோடியாவது ஒருத்தர் ஆண்டவர்கிட்ட இழுத்து விட்டுருவேன். புரிஞ்சாங்க அவங்களுக்கு? அப்போ நான் பிரசங்கம் பண்ணல, ஊழியம் செய்யலை, ஊழியக்காரனாக இருக்கல, ஒன்றுமே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லுவேன். புரியுதா? இதுதான் நம்ம தேவன் அன்பா இருக்கிறோங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம். அதுதானே? இல்லாமல் நம்ம தேவன் அன்பா இருக்கோம்னா நான் முதல்ல சொன்னது மாதிரி ஒன்னே தேவன் நம்ம ஜெபம் பண்ணது ஆசீர்வாதத்துக்கு வேண்டி இல்லை பயந்து. இந்த ரெண்டும் அன்பு கிடையாதுமா. பூரண அன்பு பயத்தை புறம்பே சொல்லும். தேவன்கிட்ட நம்ம பூரண அன்பு இருந்தால் அவர்கிட்ட பயப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம பூரண அன்புள்ளவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். நான் சொன்ன மாதிரி கடைசி 10 நிமிஷம் வருது. ஒரே ஒரு சம்பவம் மட்டும், ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வாசிப்போம். மத்தேயு 27:46. ஒரு கோட வாசிங்க. சரியா? நான் இல்லை, அவங்களே வாசிக்கிட்டு ஏலி ஏலி வாசிமா. சரிவா வாசி. வாசிச்சா சரிவா வாசிக்கணும். பூரண தப்பா வருத்தப்படாதமா. சபக்தானின்னு இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சின்ன ஒரு கன்ஃபியூஸ் ஆகிட்டு காயின ஆபேல மாதிரி. சபக்தானி. அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஏலி ஏலி லாமா சபக்தானி. சதாப்தி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினுக்கு பேர் மாதிரி உங்களுக்கு இருக்கு. அந்த வாசைக்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. யார்கிட்ட கேட்டது? இப்ப ராவுட்ட கேட்கிறாமா. ஏசப்பா நம்ம எல்லாரையும் ரட்சிக்க வந்த ரட்சகர், நம்ம எல்லாரையும் மீட்க வந்த ரட்சகர், நம்ம எல்லாரும் இன்னைக்கும் அந்த இயேசுவின் நாமத்தினால தான் இங்கே கூடி இருக்கிறோமா. அவர்கிட்ட தான் நமக்கு என்ன வேணும்னாலும் கேட்குறோம். அப்படித்தானே? அந்த ரட்சகர் தாவை பார்த்து கேட்குற ஒரு பரிதாபகரமான கேள்வி எங்கே இருந்தது கேட்குறாங்க? சிலுவையில் இருந்து. நான் ரொம்ப மூவிங்கில் இருப்பேன். சரி, வீடியோ ஓடுறதுனால நம்ம இதில் போனாங்க அப்படி இருக்கு. எனக்கு அந்த ஸ்பீச்சே எனக்கு மூவி இல்லாமல் கட்டாது. என் தேவனே ஏன் நீ கைவிட்டீர்னு கேட்கிறார். யாரு? நம்முடைய ரட்சகராய் இயேசு. ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி வேகமாக கடந்து போறோம். நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வெஸ்ட் பெங்கால்னா தெரியுமாமா? மேற்கு வங்காளம், கொல்கத்தா. நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னை, பம்பாய், கொல்கத்தா, இந்த 3 மேஜர் சிட்டி இந்தியாவில். அங்க ஒரு ரயில் நிலையம்,
தாம்பரம் ரயில்லையும் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னே ஒரு சிம்னி விளக்கில் உண்மைதானையா? 40 ஆண்டுகளுக்கு முன்னே ஒற்றை நம்ம தான் பேசணும். யாராவது பேசினா ஒற்றை அரைக்கான அந்த லைட், அந்த ஃபோட்டோ என்கிட்ட இருக்கு. ஒற்றை அரைக்கான லைட் தான் உண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். அப்போ 100 ஆண்டுகளுக்கு அப்போ சென்னை இருந்து எப்போ இதெல்லாம் இருந்து 100 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ கொல்கட்டாவில் உள்ள மெயின் ரயில்வே ஸ்டேஷன். அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒருவர் ரயில்வே மாஸ்டரும் அவர் தான், ஸ்டேஷன் மாஸ்டரும் அவர் தான், அங்கே உள்ள கேட் வாட்சரும் அவர் தான், அங்கே அந்த ட்ராக் சரி பண்ணுறதும் அவர் தான். அந்த காலத்தில் அப்படி தானே அந்த ஒருவர் இருக்கிறாரு. அந்த ஒருவரோடு அவருடைய மகனும் வாழ்றாங்க 2 பேர். எப்படின்னா அவருடைய மனைவி அந்த மகனை ஈன்றெடுத்த போது அவருடைய அந்த பிரசவத்தில் அவங்க மறித்து போனாங்க. இப்போ 2 பேர் ஒரு வீட்டில். ஒன்று அந்த ஸ்டேஷன் மாஸ்டர்னு வச்சுக்கிடுங்க, இல்லை அந்த ரயில்வேல வேலை பார்க்குறவர். இன்னொன்று அவருடைய மகன் 4 மீறி அந்த தாய் இல்லாத பிள்ளை எவ்வளவு பாசம் கொடுத்து அவர் வளர்த்துருப்பாருங்கிறது உங்கள் கற்பனை கண்களால் அந்த சம்பவத்தை யோசிச்சுங்க. வளர்த்து வாரார். அந்த மகனுக்கு 13 வயதாகிட்டு தினமும் அந்த மகன் காலையில் எழும்பி கல்விச்சாலைக்கு செல்வதற்கு முன்பாக, பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு முன்பாக தகப்பனாருக்கு அவனுக்கு இவனே கையிலால சிற்றுண்டி, அதாவது டிஃபன் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போவான். அப்படி எல்லா நாள் காலையிலையும் 8 மணி சுமாருக்கு அந்த மகன் வந்து கொடுத்துட்டு கல்விச்சாலைக்கு செல்வது வழக்கம். அப்படியாக எல்லா நாளும் நடக்காது. இவங்க 2 பேர் தான், வேற யாரும் இல்லை. அந்த ரயில் நிலையத்தில் வந்து இறங்குறதெல்லாம் பயணிகள் வருவாங்க, போயிடுவாங்க. அங்கே வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ தகப்பனுக்கு மகன் தான் உண்டு, மகனுக்கு தகப்பன் தான் உண்டு. இப்படியாக ஒரு நாள் காலை வேளையில் இந்த மகன் அங்கேருந்து தூரத்தில் இருந்த ட்ரெயினுக்கு ட்ராக் சரி பண்ணணும்னா மேலே தான் இருப்பாங்க. பார்த்துருக்கலாம் பழைய காலத்தில். இப்போ கூட இல்லை, வேறு சிஸ்டம் வந்துட்டு கொஞ்சம் உயரமான இடத்துல இருப்பாங்க. அங்கே இருந்து பார்த்து ட்ரெயினுக்கு எங்கே வருது அந்த சிக்னலை கனெக்ட் பண்ணி அந்த ட்ராக்கை மாற்றிட்டு ஒவ்வொரு ட்ராக்கும் இன்னொரு ட்ராக்கும் கனெக்ட் பண்ணி மேலே இருக்கிறாரு. அவருடைய மகன் தூரத்தில் இருந்து டிஃபன் கொண்டு வந்துட்டு இருக்கிறார். யார்? இந்த அருமையான தகப்பனாருடைய மகன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவர் பார்க்குறாரு, நம்ம மகன் டிஃபன் கொண்டு வரான்னு பார்க்குறாரு. மகன் எதையும் வேடிக்கை பார்த்துட்டே வராரு. தூரத்துலேருந்து ஒரு ட்ரெயினும் ஒரு ட்ராக்கில் வந்துட்டு இருக்குது. தகப்பன் பார்க்குறான். அந்த ட்ரெயினில் உள்ளே இருக்கிறவங்க ஆடல் பாடல் சத்தம் இங்கே வர கேட்குது. சந்தோஷமான பாட்டுகளும் சத்தங்களும் கேட்குது. நேரம் நெருங்க இந்த தகப்பனுக்கு இனி ட்ராக் மாற்றணும். மேலே இருந்து அந்த ட்ராக் அவர் மாற்றி விடுறாரு. மாற்றி விட்டுட்டு திரும்ப பார்க்கும் இங்கே சத்தம் கேட்குது. அப்பான்னு யாரு? அப்பான்னு கதறிக்கிற ஒரு சத்தம் கேட்கு. என்னன்னு பார்த்தா இவருடைய மகனுடைய கால்கள் அந்த ரயில்வே தண்டவாளத்துக்கு இடையில மாட்டிருக்கு. இப்போ ட்ரெயின் வேகமா முன்ன வருது. இவருக்கு முன்ன ஆப்ஷன் இருக்கா இல்லையா? என்ன ஆப்ஷன் இருக்கு? அவர் அந்த கிக்கரை எடுத்துட்டாருன்னா மகன் காலை வெளியே எடுத்துருவான். இவரால் முடியும். மகன் கதறுதான், அப்பா எடுத்துருங்கப்பா என்ன விடுவிச்சிருங்க மகன் கதறுதான். தகப்பனார் பார்க்காரு, ஒரு ட்ரெயின் நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் ஆடல் பாடலோடு என்ன நடக்குதுன்னே தெரியாம சந்தோஷத்தோடு வரக்கூடிய ஒரு கூட்டமா இருக்கு. இவருக்குள்ள நொடிகளில் ஒரு கேள்விக்குறி ஓடுது. இந்த மகனை நமக்கு எடுத்து நம்முடைய மகன், அவருடைய சொந்த மகன், இவரை விடுவிச்சு வெளியே விட்டுருவோமா? இல்ல அந்த ட்ரெயினில் இருக்கிற கடைசி வரைக்கும் அவர் போராடுறாரு. நம்முடைய ஒற்றை மகனுக்காக இந்த முழு ட்ரெயினில் வாரவைகளும் அழிந்துவிழுந்துருவார்களே, அவர்களும் குழந்தைகளோடு பிள்ளைகளோடு மண்ணோடு மண்ணாய் பேருவார்களே, கண்ணை இறுக்கி மூடிட்டு அந்த தகப்பனார் அப்படி நீக்கும் ரத்த வெள்ளத்தில் அந்த ட்ரெயின் கடந்து போகுது. அந்த தகப்பன் நடந்த சம்பவத்தை ஏகம் சொல்கிறேன். அந்த ட்ரெயின் கடந்து போகுது, ஆடலோடு பாடலோடு. இங்கே என்ன நடந்ததே தெரியாமல் அந்த கூட்டம் ஜனங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய இரட்சகராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே, கொல்கதா மலையிலே, அந்த மலையின் உயரத்திலிருந்து என் தேவன் அவருடைய சொந்த தகப்பனை பார்த்து கதறுதாரு. அவருடைய கண்களுக்கு முன்பாக அதே காட்சி. அவருடைய மகனாய் இயேசு கிறிஸ்துவும் இருக்கிறாரு. நீங்களும் நானும் அவருக்கு முன்னே இருக்கிறோம். ஒரு நிமிஷத்தில் சிலுவையை இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டுருக்க முடியும். நாம பாவிகளாய் மண்ணோடு மண்ணாய் அழிந்து ஒளிந்து போயிருப்போம். உங்களுக்கு எனக்காகவும் சொந்த குமாரன் என்றும் பாராமல் தந்த தேவன், தந்த பிதா மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி? எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். நீங்கள் என்ன பண்ணணும்? ஒன்று தான். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள். அவரிடத்தில் கேளுங்க, உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஒரு 5 நிமிஷம் வேகமான ஆராதனை பண்ணிட்டு நான் ஐயா கையில் கொடுத்துருது. வேகமாக வாங்க. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை காத்தீரே, கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கிலே, வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே, வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே, இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன், இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன், எங்கள் தாழ்
தன் நாமம் ஹalleluya. அன்பானவர்களே, அவருடைய சொந்த குமாரனை யோசிச்சு பாருங்க. அந்த சம்பவத்தை திருப்பி ஒரு ரிவைண்ட் பண்ணி சிந்திங்க. அவருடைய மகன், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதற வேலையில கூட உங்களே என்னை நினைச்சு அவரை கைவிட்டார். பார்த்தீங்களா? அந்த அன்புக்கு நீங்க இவ்வளவுதான் ஆராதனை. தேவனே நீங்க எடுக்கிற ஆராதனை இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில் அநேக அதிரடியான மாற்றங்களை கொண்டு வரும். ஆராதனையில மாத்திரம்தான் நம்ம வெற்றி எடுக்க முடியும். ஆராதனையில மாத்திரம்தான் நம்ம ஜெயத்தை எடுக்க முடியும். ஆராதனையில மாத்திரம்தான் நாம் விரும்புகிறத பெற்றுக்கொள்ள முடியும். இல்லாம எந்த தீர்க்கதரிசி வந்தாலும் யார் ஒருவரிடத்திலிருந்து நம்ம எந்த ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இதைனா வேதம் சொல்லுகிறது, கேட்கிறவன் கேட்டா மட்டும் நான் எப்படி கேட்கணும்? ஜெபத்துல தான் கேட்க முடியும். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் அண்மையான தேவனை வருகிற நாட்கள் ஆராதனை இன்னும் அதிகப்படுத்துங்க. கழுகை போலும் சீரகின்றும் கழுகை போல சுமந்து என்னை தாங்கினீரே. கழுகை போல சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினீரே. ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா, ஆசையோடே வாழ்த்துகிறேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே என் நாமம் உயர்த்திடுவேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே என் நாமம் உயர்த்திடுவேன். என்ன நடந்தால் நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். என்ன நடந்தால் நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே எந்த நாமம் உயர்த்திடுவேன். எந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே எந்த நாமம் உயர்த்திடுவேன். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அவர் செய்த நன்மைகளுக்காக, இன்றைக்கு நமக்கு செய்திருக்கிற நன்மைக்காக நீங்கள் விசுவாசித்த விசுவாசத்தின்படி, உங்களுடைய அறிக்கையின்படி அவர் நம்மிடத்திலே வந்து நமக்கு விடுதலையும் நன்மையும் கட்டளையிட்டிருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய கரங்களை தட்டி அவரை துதிப்போமாக. அவர் செய்த நன்மைக்காக துதிப்போமாக. சிலுவையிலே நின்று கொண்டு அவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். எனக்காக எதையாகிலும் செய்வாயா மகனே, எனக்காக எதையாகிலும் செய்வாயா மகளே
என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். என்னை அனுப்பும் தேவா, என்னை அனுப்பும் கர்த்தாவே, என்னை அனுப்பும் இயேசப்பா, உமக்காய் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாய் இன்றைக்கே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்காய் கடந்து செல்கிறேன் என்று அறிக்கையிடுங்க. நீங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லா நன்மைகளையும் இந்த நாளில் இந்த படிப்படியாக உங்களுக்கு கட்டளையிடுவார் என்பதை அதிக நிச்சயமாய் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். கர்த்தரின் மூலமாக கர்த்தரமோடு கூட பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. இரத்தம் இல்லாமல் மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உங்களுக்காக எனக்காக உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுக்காக இரத்தத்தை சிந்தி உண்மையான விடுதலை, உண்மையான மீட்பு, உண்மையான பரிசுத்தம், உண்மையான தேவனோடு கூட வாழக்கூடிய வாழ்க்கையை தேவன் நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எல்லா கரங்களை தட்டி இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்த அருமையான ஊழியங்களையும் அவருடைய வியாபாரங்களையும் அவருடைய எல்லா தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கர்த்தர் வழி நடக்கும்படியாக, கர்த்தர் இன்னும் அநேகங்களுக்கு கர்த்தர் பயன்படுத்தும்படியாக நல்ல மிக அருமையான கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு நேரம் இல்லை. ஆனால் இன்னும் ஆண்டவர் அதிகமாக நம்மோடு கூட பேசியிருப்பார். நாம் சீக்கிரம் வந்து தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது நேரத்தை கொடுக்கும் போது கர்த்தர் நம்மோடு கூட பேசக்கூடியவராக இருக்கிறார். ஆனாலும் சுருக்கமாக கர்த்தருடைய வார்த்தை நம்மத்திலே கடந்து வந்தது. பழைய ஏற்பாட்டு காலத்துடைய பலியை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாக கொடுத்து தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி நமக்கு விலை மதிப்பில்லாத ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்கள் இந்த மாலை வேளை கூட்டத்துக்கு வந்து உங்கள் ஒவ்வொருவரோடு அந்த ஆசீர்வாதம் உண்டாகும்படியாக, இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் அந்த ஆசீர்வாதம் கடந்து போகும்படியாக நமக்கு அருமையான விக்டரை அவர் வந்து ஜெபிப்பாங்க. நாம் தொடர்ந்து ஜெபித்து நாம் முடிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, எங்களுடைய பாவத்தின் நிமித்தம் சாபத்தின் நிமித்தம் ஆண்டவரே நீர் ஆண்டவரை மரித்து 3ஆம் நாள் உயிர் தெளிந்ததே தகப்பனே, அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த குட் ஃப்ரைடே கூட்டத்தை தேவன் ஆசீர்வதித்ததுக்காக கொடானபடி ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இன்னும் நாளைக்கு ஆண்டவர் நாளை மறுநாள் இருக்கிற ஆண்டவர் ஈவினிங் கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா தடைகள் மாறும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நீ கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே நாங்கள் உமக்காக ஆண்டவரை உயிர் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாக எங்களுடைய பாவத்தையும் சாபத்தையும் அக்கிரமத்தையும் ஆண்டவரே நீர் சிலுவையில மரித்தீர். ஆண்டவரே நீ சிலுவையில ஜெயித்தீர் தகப்பனே. எங்களை நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். முதல் நாள் கூட்டத்தை கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொடுத்தார். அவருக்கே மகிமை உண்டாவதாக, துதி உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கனம் உண்டாவதாக. தொடர்ந்து 2 நாள் கூட்டத்தை கர்த்தர் நடத்தி தரப்போகிறதுக்காக, தேவன் அற்புதங்களை செய்ய போகிறதுக்காக, தேவன் அதிசயங்களை செய்ய போகிறதுக்காக, தேவன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறதுக்காக கரங்களை எல்லாரும் தட்டி ஆண்டோடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால் வந்த எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா தேவ பிள்ளைகளையும், எல்லா ஊழியர்களையும் கர்த்தருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கரங்களை தட்டி ஆண்டோடைய நாமத்தை எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். முதல் நாள் கூட்டத்துக்கு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய ரத்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். உங்களுடைய வார்த்தை ஆண்டவருடைய ரத்தத்தின் மகிமை ஒவ்வொருடைய எதிர்காலத்திலும் விளங்கும்படியா நாங்கள் உண்மை ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கிறோம். அப்பா, வந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும், வாலிப பிள்ளைகளையும், சகோதரிகளையும், வயதானவர்களையும், எல்லா சொந்த பந்தங்களும், உற்றார் உறவினர்கள், சபை மக்களையும், இந்த சத்தத்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளுடைய பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள், ஆண்டவருடைய மன போராட்டங்கள், மன அழுத்தங்கள், எல்லா இருளின் கிரியைகள் விலகி போகும்படியா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தருடைய அற்புதம் ஒவ்வொருவருக்குள்ள விளங்கட்டும். தொடர்ந்து இருக்கிற எல்லா விதமான ஆகாரத்தை ஆசீர்வதித்து தாரும். நீரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மகான்களையும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், சிநேகமும், பாதுகாப்பும், சமாதானமும், சுகமும், பலனும் இன்றைக்கும் என்றைக்கும் எப்போதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் நம் அனைவரோடும்
உலகத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் செய்தி கொடுத்ததான அருமையான தம்முடைய தாசனோடும் சகோதரிகளோடும் பிள்ளைகளோடும் என்னென்றைக்கும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவே. அல்லேலூயா. துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவே. அல்லேலூயா. 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 எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. எல்லாரும் எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போங்க. ஜெபிக்கணும்னா வந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். வந்து செய்தி கொடுத்த ஊழியம் செய்த எல்லா ஊழியர்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறேன். ஆமென். அல்லேலூயா.